கர்த்தரின் சித்தம் வேளை இது. Don't be reluctant to accept the great call. தேவன் அழைக்கிற உன்னத அழைப்பை உதாசீனப்படுத்தி விடாதே. யாரோ ஒரு சிலருக்காக நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் என் மூலமாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னும் ரட்சிப்பின் அந்த சிறகுக்குள்ளே, உன்னதமானோடைய சிறகுக்குள்ளே வராமல் உலகத்திற்கு பின்னே ஓடிக்கொண்டிருந்தால் உன்னையும் அழைக்கிறார். அவரோடு கூட வாழ முடியாதபடி உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு முதலிடம் கொடுத்து உலகத்தினுடைய பணம் சம்பாதிப்பது குறியாயிருந்தால் உன்னையும் அழைக்கிறார். உலகத்துக்கே உன்னை ஆசீர்வாதமாகும்படியாக உன்னையும் அழைக்கிறார். மாட்டிக்கொண்டு வேறு திசையாய் போய்கொண்டிருக்கிற உன்னையும் அழைக்கிறார். இப்பொழுது உன் கூட்டை கலைத்து நான் உன்னை உண்டாக்கின நோக்கத்தை, உன் தாயின் கற்பத்திலே உண்டாக்கின நோக்கத்தை புரிந்து கொண்ட ஓட்டத்துக்கு ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. இறுதியாக யாத்திராகமம் 3வது அதிகாரத்தையும் 4வது அதிகாரத்தையும் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். மோசேயை ஆண்டவர் மறுபடியும் அழைக்க வந்திருக்கிறார். இட் இஸ் ஆல்ரெடி டிலேட். 400 வருடங்கள் தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், உன் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருப்பார் என்று. என் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும், 430 வருடங்கள் ஆகிவிட்டது. மோசே, you are delaying your call. உன்னை நான் உருவாக்கி அரண்மனையிலே வைத்து உன்னை பாதுகாத்ததை நீ மறந்தவனாக, உன் மாமனார் வீட்டினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு நீ வனாந்தரத்திலே உன்னை மறைத்து கொண்டிருக்கிறாய் மோசே. யாரும் பார்க்க கூடாத இடத்துல உன்னை மறைத்து கொண்டு ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வந்தோம், திருமணம் செய்தோம், கல்யாணம் கட்டினோம், போய்விட்டோம் என்று சொல்லுகிற வாழ்க்கையில நீ உன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாய் மோசே. இல்லை, கம். என் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் மாட்டப்பட்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் கோலமிடுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு நீ வந்துதானாக வேண்டும். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்குத்தான் கதவடைத்தார் என்று பாடினோமே, பிந்தி போகவில்லையா? திறந்து வைத்த இந்த தேசத்தை சுதந்திரிக்காமல் போனதினால் நெகேமியா சொல்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம், அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். 35வது 36வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 35 36. எங்கள் பிதாக்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்பான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய். பிள்ளைகள் கெஞ்சுகிறார்கள். பிதாக்கள் ஆண்டவர் திறந்து வைத்த தேசத்திலே ஊழியம் செய்யாமல் போனபடியினால பிள்ளைகள் கஞ்சுகிறார்கள். ஐயோ, நாங்கள் அடிமையாயிருக்கிறோம். இட்ஸ் பிகாஸ் மை fathers neglected your service. நமக்கு உங்க ஊழியம் செய்யல ஆண்டவரே, திறந்து வச்ச தேசத்தை ஒதுஞ்சனால நாங்க இன்னைக்கு அடிமை ஆயிட்டோம். உங்களுடைய வருங்கால சந்ததி உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். டு நாட் டிலே. 30 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் பீகாருக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு மைன்ஸ் மேனேஜராக இருந்த என்னுடைய நண்பர், என்னை காட்டிலும் கொஞ்சம் வயதானவர்,